நல்லாசிகளுடைய வந்து சேரும் பேர்பட்ட பெருமையார் பம்பங்கி தாரணிகள் தமிழ் உழைத்திருக்க நாடு நாட்டுக்கு எப்படம் உண்டு கழிவு கடவுள் அந்த கந்த பெருமானுடைய நல்லாசிகளும் என்றென்றும் சிறந்து விளங்க வாங்க வளங்க இருந்தாலும் நாடு எப்பனுடைய நாடு கட்டு பீடிக்க கட்டு மொழிவா எப்பேற்பட்ட குணப்படுத்தவர்கள் என்னாடு தொண்டை நாடு அது மட்டுமல்ல பிள்ளையும் குறிஞ்சியும் முறையிட்டு இருந்து நல்லியால் பொழிந்து நடுங்கும் தீரத்து பாலை என்பது வடிவம் கொள்ள பயங்கரமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இது குறிஞ்சி நிலைமை நிலமாகும். அது மட்டுமல்லங்க மேற்கே பவளமலை மேங்கட மேல்வடக்காம் ஆறுக்கூறு நிகழக்காம் தெற்கே பினாகமா திகில் 20 காதமா ஒரு காலத்துக்கு 10 மைல் 20 காலத்துக்கு 20 பார்த்தா 200 மைல் சுற்றுலா விட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணியை விதைச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடு நிலமா குறிச்சி நிலம் தட்டிப்பேர நம்பி தலைவன் தாய்ப்பேர நங்கிய மௌடி எனது பேரும் வள்ளி எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ பேர் உண்டு. ஏன்னா காரண பெயர் கருத்து பெயர் தத்துவ பெயர் தத்துவ இடப்பெயர் பூர்வீக பெயர் நட்டாப்பு பெயர்னு சொல்லுவாங்க. காரண பெயர் எடுத்துக்கோங்களே கடா வேங்கை பூங்குருத்தியாடுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா வெளிமலர் தத்துவ இடப்பெயர் அப்படின்னா பசுங்கிலியார் பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவள்ளி. ஆக நடப்பு பெயரோ வள்ளி வந்தது நோக்கம் காவல் அமைத்திருப்பது வரன் அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு விவரம். அந்த உடனே அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க. பூப்போலே உன் புன்னகை மற்றற்ற மகிழ்வு. அதே சமயத்துல முறையான பாடல பாடுவீங்க. 2 வெள்ளி கற்கண்டு முடிப்பாது நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல்வதென்று முறையான பாடல பாடுவீங்க. மிக்க மகிழ்வு. இருந்தாலும் இவ்விடத்திலே கேள்விக்கரைகளை தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்க அவான்றது வாங்க. என்ன கேட்க போறீங்க என்ன பேச போறீங்க? ஏன்னா இப்படித்தான் போறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. சபையறிந்து பேசு சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? யாகாவா ராயினும் யாகாக்கா காவாக்கா சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு என்ன காரணம் என்ன என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறா கொடுத்துட கூடாதான். இந்த நாவினே உள்ளிருந்து பேசணுமா. ஒருவேளை தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாவோன்றிருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல. தீனார் சுட்டப்புள் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்ட வருன்னு இருக்காரு. நல்ல கொட்டுனா அள்ளி போடலாம் சொல்ல கொட்டுனா முடியாது. ஆக பசித்திரு தனித்திரு வெளித்திரு பானா தானா வீணா. சரி படிபடி வந்தா ரொம்ப துணிவு அவசியம். பாருங்களே பதவி இருக்கும்போது படிவு இருக்கணும். ஆனா படிவு மட்டும் தான் போதும் துணிவு முக்கியம். வாழக்கூடிய வாழ்க்கை ஒருத்தர் பதவி வந்துருச்சுனாவே பதவி வந்த பின்னாலே அந்த படிவு நீடிச்சுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த பதவி இருக்கணுங்க. பணிவழி கொஞ்சம் துணிவு இருக்கணும். நான் எப்பொழுதுமே துணிவான ஆளு. நல்லது. நான் அதிகமான துணிவாற்றால பெண்மணி யாருன்னு நானு முயற்சி தேவையாக்கும் முயற்சி இன்மை புகுத்தி விடப்பட்டிருக்கேன். முயற்சி செய்தால் முடியாது உண்டு இருக்காங்க. ஆமா முயற்சி இடையாறு எழுச்சி அடையாறு இருக்காங்க. என்னைக்குமே முயற்சி விடக்கூடாது. ஆக முடியும் என்பது போலதான் முடியாது உற்சாகத்தில் இருக்காங்க. நம்மால முடியாது யாரால முடியாது. ஆனா யாரால முடியாதது என்னால முடியும். நம்மால முடியும். மனிதனுக்கு போல தன்னம்பிக்கை இருக்காங்க. ஏன்னா இப்ப ஏற்பட்ட பகுதிக்கு இப்ப தொகுதிக்கு வரணும் யார் வரணும் நல்ல தகுதி வச்சாலும் முடியும். சரியான ஆள் தான் தேவை. என்றால் தன்னம்பிக்கை என்றால் குறிக்கோள் என்றால் திட்டமிடல். ஆக தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு வரணும். 3 சேர்ந்து இருந்தா பார்த்தோம்னா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எல்லாம் இருக்கட்டும். இப்ப கேள்வின்றது வந்து கீழ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னிடம் பேசும்போது ரொம்ப பக்குவமா ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா ரொம்ப
ஆமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வரக்கூடியவர். எப்பொழுதுமே முறை தவறி போகவே மாட்டேன். ஒருவேளை முறை தவறிட்டு வைங்களே அப்புறம் கலையடிச்சு இப்படி பேசி விட்டாலே நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம 2 பேரும் தராசு தட்டு மாதிரி தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிமன்றம் யாரு உட்காந்துருக்காங்க. நம்மள மேல நிப்பாட்டி அவங்க கீழே உட்காந்து நாடகத்தை ரசிக்கிறாங்க. கீழே உட்காந்து நினைக்கிறீங்க மேல் தரமான பேச்சை விட்டு இருக்க மாட்டேன் மேல மாட்டிருக்காங்க. அந்த மேல் தரத்தை பார்ப்போம் பார்க்கணும்ல. ஏன்னா திறமைக்கு தான் பரிசு உண்டு. அதே இந்த இடத்துல பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு. அது குட்டை நட்ட கருப்பு சிவப்பு அப்படி மாத்தணும். அதுக்கு தேவையே கிடையாது. அறிவுக்கு திறமைக்கு தான் பரிசு. பாருங்களே திறமை இருக்கணுங்க. திறமை இருந்தா இந்த இடத்துல போச்சுக்கலாம். பாருங்க ஏன்னா ஒரு அறிவு உள்ளது அப்படின்னா மரம் செடி கொடி உள்ளது. புல் பூண்டுகள் 3 அறிவு உள்ளது. அது நீர் வாழ்வு. 4 அறிவு உள்ளது. பறவைகளுக்கு 5 அறிவு உள்ளது. விலங்குகளுக்கு 6 அறிவு. அது மனிதனுக்கு உண்டு. மனிதனுக்கு என்ன அறிவு? சிந்தித்து செயலாற்றக்கூடிய பகுத்தறிவு. எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. எது தப்பு எது சரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தீர்மானிக்கக்கூடிய அறிவு. எதை பேசலாம் எதை பேசக்கூடாது. எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது. கண்டிப்பா. ஆக பாருங்க சிற்றறிவு நுண்ணறிவு கேளறிவு கேளாறிவு வாழ்க்கையில பகுத்தறிவு. சரி பகுத்தறிவு முக்கியம் தான். ஆக இந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிஞ்சதை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சவன் தான் அறிவாளி. கண்டிப்பான முறையில 6 அறிவை காட்டி ஒரு அறிவு கூட யாருக்கு? அதான் மனிதர்களுக்கு உண்டு இல்லாம எனக்கு இருக்கு சித்தர்களுக்கு ரிஷிகளுக்கு முனிவர்களுக்கு வருகிறார். ஞானிகளுக்கு கூட சொல்லி வச்சிருக்காங்க. 7 அறிவை காட்டி ஒரு அறிவு கூட யாருக்கு? 7 அறிவு இருந்தா தெய்வத்துக்கு தான் 8ஆம் அறிவு. 8ஆம் அறிவு இறை அறிவு. ஆமா இங்க இருக்கக்கூடிய இறை அறிவு இறைவன் யாரு? சாமி என்ன சாமி? ஐயனாரு. அப்பேற்பட்ட ஐயனாருக்கு தான் இறை அறிவு இருக்காங்க. 8ஆவது அறிவு 8ஆவது அறிவு இருக்காங்க. ஆக அறிவாளி எத்தனை பாதை? அறிவாளிகளுக்கு 3 பாதைகள். அறிவாளி முட்டாள் அவன் 2 பாதைங்க. முட்டாள் அவன் ஒத்த பாதைங்க இருக்காங்கல்ல. ரொம்ப அறிவாளியா பேசக்கூடியவர். வாங்க பேசுங்க. என்ன பேச போறீங்க? என்ன கேட்க போறீங்க? இல்ல உங்களை பற்றி நானும் ஒரு சில புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த புள்ளி வைங்க. ஏன்னா புள்ளி வைக்காத எழுது மாத்தம் இருக்காது. இன்னைக்கு உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர் எழுத்து 216 எல்லா இடத்துக்கும் சிறப்பு சேர்க்கிற மாதிரி புள்ளி வச்சாதே பேச்சுக்கு அழகு. புள்ளி வைக்காம போயிட்டு எந்த பேச்சு முடிவில் அந்த பேச்ச போயிடும். புள்ளி இருக்கணுங்க. அம்மா அப்பான்றோம். ஆ என்றால் உயிர் எழுத்து, இம் என்றால் மெய் எழுத்து, மா என்றால் உயிர்மெய் எழுத்து. ஆக பாருங்க அம்மா என்று சொல்லும்போது அங்கேயும் புள்ளி தான் வரும். கண்டிப்பா. அப்பா என்று சொன்னா அங்கேயும் புள்ளி தான் வரும். கண்டிப்பா. இந்த சின்ன புள்ளியெல்லாம் நம்ம பெரும்புள்ளியா கொண்டு போகணும். சிறு புள்ளிய பெரும்புள்ளி ஆக்குறதே படம் பாருங்க உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 உயிர்மெய் எழுத்துக்கள் 216 ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும்போது 240 எழுத்துக்கள் 247 எழுத்துக்களை கொண்டு என்ன எழுத்து? தமிழ் மொழி தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இருக்காங்க சொல்லிருக்காங்கல. ஆக வல்லினம் என்பது வல்லினம் என்பது இடையினம் என்றாலே வல்லினம் என்பது தா வல்லினம் என்பது மீ இடையினம் என்றால் மீ என்று சொன்னா மூன்றை சேர்க்கும் பொழுது தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும்னா தமிழ் என்றால் அது அமிர்தம் ஒலிக்கக்கூடிய அற்புத மொழி தமிழ் மொழி. ஆக பாருங்க தமிழ் மொழிக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. பெருமை இருக்குல்ல. சரி சரி இருக்கட்டும். விஷயம் கேட்கலாமாங்க? நாரதத்தை கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்கம்மா. நான் நல்லா கேட்பேன். நான் நல்லா கேட்பேன். அடிப்படை நாகரிகம் தவறாம பேசணும். அது இருந்தா பேசுங்க. மரியாதை ஒரு துளி அப்படின்னு குறைஞ்சா விட்டு கொடுத்துருவோம். பெருமண்ட பேச்சாளர் கண்ணியத்தை காப்பாற்றுறதை கருத்துல விட்டு இருக்காங்க. நாங்க பேசுவோம். எங்க இருந்து வரீங்க? எந்த இடத்துக்கு வந்தாலும் வருவேன். எங்க இருந்து வாரீங்க கேட்டா அது மட்டும் பதில் சொல்லுங்க. அதான் சொல்றமா எங்க இருந்து வரக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. ஒரு நிலையா கிடையாது. ஆனா குறிப்பிட்டு மேலத்துல இருந்து இது போறது வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. குறிப்பிட்டு ஒரு இடம் இருக்குல்ல. எனக்கு பல்வேறு இடம் ஒரு இடம் இருக்க முடியாதுல. விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஊரா சுத்துற ஆளு. அது உண்மைதான். அத சொல்ல கிடையாது. நீங்க இப்ப எங்க இருந்து மேலத்துல இருந்து இங்க போறது வந்திருக்கீங்க. சொல்லுங்க. கேட்ட கேள்வி சரியான பதில் கொடுக்கணும். ரொம்ப சரியா கொடுங்க. சம்பந்தமில்லாத பதில் எனக்கு சம்பந்தப்படுத்தவே கொடுத்துட்டீங்க. சம்பந்தப்படுத்துற பதிலா தான் வரணும். அதுக்கு சம்பந்தப்படுத்த வாங்க பாப்போம். பேசுவோம். மேலத்துல இருந்து பூலாக்கு வந்திருக்கீங்க. அப்படிதானே? ஒரு குரல் ஒண்ணு வந்த உடனே பேசினேன். யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பா சொல்லிட்டு மாட்டேன். சரி அதுக்கு அடுத்த குரல் என்ன சொன்னீங்க? இனிய உணவாக இன்னாத குரல் கடியிருப்ப காய்க்க தட்டுண்டு. இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் ஏன் பேசணும்? ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டு காய பறிச்சு அப்படியே போயிடக்கூடாது. அது நல்ல வேலை செய்யற செயல் இல்ல ஐயா. ஒரு குரல் பேசணும்னா அதை தொட்டு பேசுறீங்கல்ல. கண்டிப்பா. அப்ப திருக்குறள் நீங்க படிச்சிருக்கீங்க. திருக்குறள் படிக்காம எடுத்து வர முடியாது. படிக்காம வரணும். மத்த பேர் என்ன தெரியுமா? மண்டக்கணம்ன்றது. அப்படி பேசக்கூடாது. திருக்குறள் படிச்சிருக்கீங்கன்னா படிச்சிருக்கீங்க. சாப்பிட்டு படிக்காம எடுத்து வர முடியுமா? சாப்பிட்டே சாப்பிட்டு கொஞ்சம் அவசியம் இல்ல. நீ என்ன சாப்பிட்டு பண்ண கட்ட முடியாது போல. பேசற பாட்டு பேசி அவமானர மட்டும் ஓடி பேசி ஒட்டி புடி மட்டுமே பேசாத. ஆய முடியாது. என்ன தெரியுமா? அவனுக்கு பெரிய ஆளு. தவறுகளான பேசுற குச்சாங்க கட்டாத. இல்ல உனக்கு அப்பவே என்ன முடியுமா? யாருங்க என்ன படிச்சு முடிய போறீங்க? ஒரு என்ன பண்ணி பேசி பாப்பா. பேசுவா. மேலவத்துல இருந்து பூலாகிட்டு வந்திருக்கீங்கல்ல. நமத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குலத்திற்கு மூவர் சிவத்திற்கு நால்வர் வேதத்திற்கு 5 பேர் சுவைகள் 6 சுவைகள் 6 சுவைகள் 6 ஆமா ஸ்வரங்கள் 7 கிரகங்கள் 9 திக்குகள் 8 ஆசி வந்தால் 10 மறக்கும்னா சொல்லிருக்காங்கல்ல.
இருக்குடா. நான் கேக்குறேன் அந்த உடனே நாங்க எதை வேணாலும் பேசுவோம். சரி. நீங்க எதை தொட்டு வந்தாலும் வாதி பிரதி வாதிங்க. உண்மைதான். திருக்குறள் நீ நீங்க எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் வரேன். ஏறிய பேசு. நான் பெருசா தான் பேசுறேன். ஏறிய பேச விட்டாதானே அப்ப நீ பேசுமா இருந்தாய் என்ன கருத்து முடியலப்பா. உருட்டி புடிய விஷயத்தால உருட்டுதல் தெரிஞ்ச உள்ள வச்சு புடிய நானு அத ஓட்டி விடுறானே. வெட்டு ஓட்டா ஓட்டிராம அத வீண் ஓட்ட ஓட்டா ஓட்டிராம பேசு. உனக்கு என்ன இருக்கு நீ பேசு. மைக்ல கொஞ்சம் வாய் குறைச்சு அதனால எடுத்து நான் சொல்றேன். எடுத்து ஒரு வாயில வச்சு விடுங்க. பள்ளிக்கு சேர்த்து வச்சு விடுறேன். பாத்து பத்திரமா பேசுங்க. ஆளு ஒழுங்கா பேசு. யாரு வரீங்க? சொன்னீங்களே திருக்குறள் பேசுனா நாங்க பேசுவோம்ல. இப்ப திருக்குறள்ன்ற பேர் இருக்கு. ஆமா. இந்த திருக்குறளை வந்து எழுதினது யாருன்னா வள்ளுவர் பெருந்தகை. கண்டிப்பா. வள்ளுவர் பெருந்தகை திருக்குறளை எழுதியிருக்காரு. சரி. எல்லாரும் கேள்வி கேட்க சொல்லிருக்கீங்க. நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் என் மண்டபடியே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, பட்டிமன்றம் கிடையாது. இவருக்கு 1 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம். சரி, இப்ப திருக்குறள் அப்படின்னா திருக்குறளை இயற்றியதாருன்னா வள்ளுவர் பெருந்தகைன்னு சொல்லுவாங்க. ஆமா. இந்த திருக்குறளுக்கு ஒரு 2-3 பேரை நீங்க சொல்லுங்க பாக்கணும். இது திருக்குறளுக்கா? ஆமா. இப்ப திருக்குறளை எழுதுனது யாரு சொன்னீங்க? வள்ளுவர் பெருந்தகை. அந்த திருவள்ளுவருக்கு ஒரு 2-3 பேர் நீங்க சொல்லுங்க அப்பா. என்ன என்ன இங்க இருந்து நம்ம ஒரு சத்தம் கேக்குது. சொல்லுங்க. நான் என்ன கேட்டனோ அதுக்கு தான் சொல்லு. நீ கேட்டது வந்து நானும் கேட்டிருக்கேன். அங்கிருந்து கேட்கல. யாருங்க? திருக்குறளுக்கு ஒரு 2-3 பேர் சொல்லுங்க. நீ அர்த்தம் கேட்டேன். திருவள்ளுவருக்கு ஒரு 2-3 பேர் நீ சொல்லுங்க. சரி, நான் கேட்கிறேன். திருக்குறள் நீங்கல்ல? சரி. திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறள்? எத்தனை அதிகாரம் இருக்கு? எத்தனை பாடல் இருக்கு? ஒரு பாட்டுக்கு அப்படி பாடுறோம்னா ஒரு பாடல்ல மேல எத்தனை கீழே எத்தனை சீர் வரும்? மரியாதையில கேட்கிற கேள்வி. சரி, அதுல திருக்குறள் இருக்குல்ல? சரி. திருக்குறள்ல முதல் குறள் என்ன குறள்? திருக்குறள்ல 1330வது குறள் எந்த குறள்? திருக்குறள்ல உதடுகள் ஒட்டாத குறள் எந்த குறள்? திருக்குறள்ல உதடு ஒற்ற குறள் எந்த குறள்? கேட்கிற கேள்வி நீ கேட்டது நான் கேட்டுட்டு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படிதான் கேட்கிறேன். நீ கேட்ட திருக்குறள் தான் நான் கேட்கிறேன். கேட்டதுக்கு பதில் சொல்ல நான் கவனமா கேட்கிறேன். சொல்லி ஒரு கேள்வி நீ ஆரம்பிச்சுக்க நான் அடுத்து கேட்கிறேன். சரி, வாங்க. சரி. அறம் அறம் முதல் என்ன ஆகும்? அரும்பு அரும்பு அரம்பு கேட்கிறீங்களா? நீங்க கேட்கறதே ஒரு மாதிரி கேட்குது. அரம் அரம்போட இங்க கிண்ணறம் இருக்கும்னா அப்புறம் என்ன இருக்குது? அறமம் அறமம் மோதினா கிண்ணறமாகும். உண்மையே. மலைய மலைய மோதினா இங்க தீ போய் வரக்கு. இன்னொரு மட்டும் கொஞ்சம் நல்லா ஏற்றி வைங்க. என்ன மச்சடியாரே? ஏய், கத்த முடியல. தொண்டையெல்லாம் வலிக்குதுனே. கொஞ்சம் இன்னொரு மட்டும் கொஞ்சம் நல்லா ஏத்துனே. அந்த ஆளுக்கு குறைச்சிருனே. அது வைக்காதீங்க. எனக்கு இப்ப குறைச்சிருங்க. காலையில சம்பளத்தை மட்டும் வள்ளி குறைச்சிருங்க. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். சரி. அறமம் அறமம் மோதினா கிண்ணறமாகும். உண்மையே. மலைய மலைய அங்க மோதினா தீ போய் வரக்கும்னா மலைய மண்ணாங்கட்டி அங்க மோதினா தூசி வரக்கும்னாரு தேங்காய் உடையும்னாரு. அப்படியா? உண்மையே. ஞானம் கேட்டா காலை கிடைக்கும். தர்மம் கேட்டா தர்மம் கிடைக்கும். நீதி கேட்டா நீதி கிடைக்கும். கேள்வி நோடி கேட்டா கட்டாயம் பதில் காத்துக்கிட்டே இருக்கு. கட்டாயம் பதில் கிடைக்கும். கிடைக்குமில்ல? நாங்க தாராளமாக கேட்டா ஏறாளமா கொடுக்க காத்துக்கிட்டே கொட்டி இருக்கு. கிடக்கா இருக்குல்ல. கொடுங்க பாப்போம். கொடுக்க தான் வந்திருக்கேன். பாப்போம். ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல. ஆபத்துக்கு உதவா பிள்ளைங்க. அண்ணன் மசிக்கு உதவா அன்னம்னார். ஆகத்தி தீரா தண்ணி. தரித்திர மரியா வெண்டி. கோபத்தை அடக்கா வேந்தன். குறைமணி கொள்ளா சீடன். பாவத்தை தீரா தீர்த்தா. பயனில்லை வாழ்க்கையில இருந்து ஏழுதானுங்க. உலகத்துல 7 மருந்து பயனில்லாம போயிடும். உள்ளாரே. வாழ்க்கையில வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது புகழும் பலியும் போனால் வராதது மானமும் உயிரும் நம்முடன் வருவது பாவ புண்ணியம் அடக்க முடியாதது ஆசையின் துக்கத்தை அழைக்க முடியாதது பசியின் தாயத்தை எல்லாருக்கும் சமமானது அது பிறப்பு இறப்புன்னு சொல்லிருக்காங்கல்ல. நல்லா பேசுறீங்க சாமி. வந்ததா? மனிதன் மனிதனுக்கு சொன்னது அது திருக்குறள். மனிதன் தெய்வத்தை பார்த்து சொன்னது தேவார திருவாசகம். தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது அது பகவத்கீதைங்க. அப்படியா? சரி. இதிகாசம் என்பது 2 இருக்கு. புராணங்கள் என்பது 18 கலைகள் என்பது 64 தத்துவம் என்பது 96 தர்மம் என்பது 32 ஆகமங்கள் என்பது 28 வேதங்கள் என்பது 4 இருக்கு. உபவேதங்கள் என்பது 4 இருக்கு. யுகங்கள் என்பது 14 இந்த வேதத்துக்கு வருவோம். சரி வாங்க. வரணும்ல? வரணும் அப்புறமா. எனக்கு பதில் சொல்றாங்க. எனக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். சரி. கேள்வி கேட்டாலே நம்ம வரதுக்கு காரணமே அது உண்மைதாங்க. இருக்கதான் செய்யும். விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல் ரொம்ப அவசியம். ரொம்ப இந்த ஊண்டி விட்டுற கூடாது. அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சி நான் அமிர்தம் வச்சு அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுட்டேன். சொல்லிருக்காங்கல்ல. எல்லாமே. சரிங்க. எல்லாம் பேசுறீங்க. ஓரத்தில் ஆடாத ஆட்டம்ல இரட்டில் கற்காத கல்வியினர் மூவத்தில் நடவாத திருமணம் நாலத்தில் பிரபாத பிள்ளையினர் ஐந்தத்தில் தேடாத செல்வமினர் ஆறத்தில் சுற்றாத பலமுனார் ஏழத்தில் பண்ணாத ஞானமுனார் எண்ணத்தில் அடையாத ஓய்வு நிலையினர் மனிதனுடைய வாழ்க்கை எட்டெட்டா பிடிச்சி எட்டுக்கு சிறப்பு சேர்த்து 8 பருவம் வச்சாரு. ஆக 8 அடக்கம் இருக்காங்க. உண்மைதானே? அப்படியா? ஆ. சரி. நான் கேட்டேனே அந்த திருக்குறளுக்கு ஒரு 3 பேர் சொல்ல சொன்னேன். நான் கேட்டேன் திருவள்ளுவருக்கு ஒரு 3 பேர் சொல்லி பார்த்துட்டீங்களோ? ஒழுக்கமா சொல்லிருங்க. ஒழுக்கம் விழுப்பம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப படுமே. பேசுவா. இப்ப நீங்க கேட்ட மாதிரி திருக்குறளுக்கு அவ்வளவு பேர் இருக்கு.
இருக்கு. நான் கேட்டது திருவள்ளுவருக்கு எத்தனை பேர்? இப்ப திருக்குறளுக்கு ஒரு சில பேர்னா இன்னைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் திருக்குறள். அடுத்து வாயுரை வாழ்த்து அப்படின்னு பேரு, தமிழர் வேதம் அப்படின்னு பேரு, உத்தர வேதம் அப்படின்னு பேரு. அப்ப உத்தர வேதம், தமிழர் வேதம், வாயுரை வாழ்த்து, நீ சொல்லக்கூடிய திருக்குறள் 3 பேர் கேட்டீங்களா? சொல்றா. எல்லாம் உலக பொறுமுறை நுழைன்றாங்க. வந்தா இருக்கானே. எல்லாம் பேசுறீங்க. அந்த திருக்குறள் எத்தனை குறள்னு கேட்டீங்க? திருக்குறளுக்கு நீ கேட்ட பதில் என்ன? இப்ப நான் கேட்டல திருவள்ளுவருக்கு எத்தனை பேர்? ஒரு 3 பேர் சொல்லணும். மறந்துட்டீங்களோ? திருவள்ளுவர் அப்ப திருவள்ளுவர்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? அவருக்கு இன்னும் 3 பேர் சொல்லணும்னா சொல்லுங்க. பொய்யாமொழி புலவர்னு ஒரு பேர் இருக்கு. தேவர்னு ஒரு பேர் இருக்கு. நாயனார்னு ஒரு பேர் இருக்கு. அவருக்கு 3 பேர் இருக்கு. பேர் இருக்கா? 3 பேர் இல்ல, 11 பேர் இருக்கு. எக்கச்சக்க உண்டு. பேர் இருக்கு. நம்ம தெரிஞ்சா தானே. எத்தனை குறள் சொன்னீங்க? மொத்தம் 1330 குறள் இருக்குனே. அதிகாரம். அதிகாரமா? அதிகாரத்துல அதிகாரம் வந்து 133 அதிகாரம். அடுத்த ஒரு கேள்வி முன் வச்சறேன். 133 அதிகாரம். சரி சரி. ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை பாடல்னு கேட்டு? ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டுனார். அப்படியே இன்னைக்கும் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு தான் பெருமை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 10 பாடல். ஆமா. அப்படிதானே? நான் ஒரு பாட்டுக்கு மேல தெரிசிரு கீழ தெரிசிரு கேட்டேன். மொத்தம் 7 சீருவாங்க. சரி. மேல 4 கீழ 3 சீர். இருக்கு. 7 சீருவாங்க. உண்டு. அந்த முதல் குறள் கேட்டல உங்கட்ட. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிமுதல் முதற்றே உலகு அப்படின்றத முதல் குறளா இன்னைக்கு வள்ளுவர் எழுதி பெருமை சேர்த்தது. சரி. 1330 ஒன்று இருக்குன்னு. அதே என்ன குறள்? கடைசி குறள். கடைசி குறள். கடைசி குறள். சரி. அந்த முதல் குறள்ல வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிமுதல் முதற்றே உலகுங்கள. சரி. அந்த குறளுடைய அதிகாரத்துடைய பேர் தெரியுமா? கடைசியா சொல்லி பத்தின ஒரு குறள். அந்த கடைசி குறளோட அதிகாரம் பேர் என்ன தெரியுமா? நல்லா தெரியாது. நல்லா தெரியும் சொல்லுமா. உனக்கு மட்டும் அதிகாரம் தெரியல, எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? எங்க அதிகாரம்? ஏன் அதிகாரம்? பாப்போம். எந்த அதிகாரம் வந்து ஆட்சி படிக்க முடியாது. வாங்கடி பாப்போம். எந்த அதிகாரம் அப்ப தெரியும். கடைசி குறள் எடுத்துக்கிட்டா கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரியன். இது வந்து 1330வது குறள். இந்த குறளுடைய அதிகாரம் எடுத்துக்கிட்டா ஊடல் வகைன்னு வாங்க. 1330வது குறள் ஊடல் வகை. அந்த முதல் குறளின் அதிகாரத்துடைய பேர் என்ன? நான் சொன்ன முதல் குறளுடைய அதிகாரம் கடவுள் வாழ்த்து அப்படின்னு ஆரம்பிக்குது. அதனால முதல்ல இருக்கக்கூடியது கடவுள் வாழ்த்து, கீழே வரக்கூடியது முதல் குறள். அந்த உதடுகள் ஒட்டாத குறள் கேட்டனே. கேட்டேன். உதறு ஒற்ற குறள் இந்த குறள். ஒற்ற மாதிரி தெரியலையோ? ஏன் ஒட்டாத மாதிரி தெரியுதோ? ஒட்டாத மாதிரி. ஒட்டி வந்தாத்தே வாழ்க்கை, ஒட்டாம வந்தா வாழ்க்கை இல்ல. அப்படி கிடையாது. ஒட்டி வாழணும், ஒரு சில நேரத்துல ஒட்டாமை வாங்க. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, சரி, வாழ்க்கையில எப்பயுமே ரெண்டாக பிரிவு. வாழ்க்கையில வருவது போது இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும். அதான் சொல்றேன். நீங்க ஒட்டி வந்தீங்கன்னா நான் ஒட்டாம போய்க்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. முதலோட ஒற்ற குறள் கேட்கல, ஒட்டாத குறள் கேட்கறியா? நீங்க ஒட்டாத குறள் கேட்கறியா? நான் சொல்றேன். முதல் ஒட்டாத குறள் இருக்குடா. யாதனின் நீங்கியா நோதல் அதனின் விடன் அப்படின்ற குறளை சொல்லி பார்த்தோம்னா ஒதர் ஒட்டாது. ஒற்ற குறள் இந்த குறள். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். இது வந்து உதடுகள் ஒட்டாத குறள். ஒட்டாத குறள். நல்லா பேசுறீங்க. இந்த ஒரு கேள்வி கேட்கலாமா? இன்னொரு ஒரு சில கேள்வி. நான் கேட்ட ஒற்றதுக்கு வந்துட்டு நீங்க அப்புறம் கேளுங்க. மத்தத பேசுவோம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. சரி. உதடுகள் ஒட்டுதானே? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தலையாட்டா நீங்க கை தட்டி போங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இது உதடுகள் ஒற்ற குறள். கேவாங்க. ஓகே, ரைட். சரி, கை நல்லா தட்டு பாடி போங்க. தட்டுங்க பாத்துக்கிறோம். நான் கேட்கிறேன், எத்தனை என்ன போட்டிருக்கீங்க? எத்தனை போடுறது? ராமம் போட்டிருக்கேன். நீங்க எத்தனை போடுறது? நான் வந்து பட்டைக்கு பேரு. இந்த ராமத்துக்கு பேர் இருக்கா? அட்டன் ராமம் பிரம்மபுரம் சொல்லக்கூடிய 3 விதமான கோடு. ஆக பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய 30. நீங்க யாரை நினைச்சு போட்டிருக்கீங்க? எம்பெருமான் உலகம் போட்டக்கூடிய பெருமாள் நினைச்சு போட்டிருக்கீங்க. பெருமாள் இருக்கு. நீங்க போட்டுக்கிறது? நாங்க போட்டிருக்கிறது வந்து எம்பெருமான் முருகபெருமான் சிவனுடைய சின்னங்க. முருகபெருமான் நினைச்சாங்க. அப்ப சின்னத்துல நீங்க போட்டுக்கீங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க என்ன மதம்? வைணவ மதத்தை சார்ந்து பெருமை சேர்க்கக்கூடியவன். ஆமா. நாங்க வந்து சைவ மதம். சைவ மதத்தை சார்ந்து. நீங்க வைணவ மதம். உண்மைதான். நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நான் கேட்கிறேன் அப்படின்னா அர்த்தம் இல்லாம கேட்க மாட்டேன். நான் அர்த்தமுள்ள இந்து மதத்தை படிச்சு தெரிஞ்சுவேன். நான் அர்த்தத்துல கேட்பேன். ஓ, அப்ப நாங்க என்ன அர்த்தமுள்ள இந்து மதத்தை படிக்காம வந்திருக்கோமா? படிச்சா சந்தோஷத்துல படிக்கணும். இருக்கணும்ல. படிச்சாத்தியா? ஆமா, கல்விதான் முக்கியம். அந்த கல்வியை முறையா பயன்படுத்த முடியும். வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கேன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகளுக்கு என்ன படிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையிட்டு இருக்காங்க. செல்வத்திலே சிறந்த செல்வம்னா கல்வி செல்வம். கல்வி செல்வத்துக்கு வயதே கிடையாது. யாரெல்லாம் தலை கொடுத்து படிக்கிறார்களோ அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க போறாங்க பாட்டு இருக்கு.
ஏன்னா ஆயக்கலை 64 கலைகளுக்கு அறிவது உங்க தாய் கலைவாணி. அந்த கலைவாணியே இன்னைக்கு அயக்கிரிவர்கிட்ட படிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. கட்டத கைமண் அளவு கல்லாத உலகம்ன்றக்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படியே இருக்கட்டும். நான் கேக்குறேன், ஒருத்தர் கல்ல எரிஞ்சதுனால கைலாயத்துக்கு போனாங்களா? கல்ல எரிந்ததுனால கைலாயத்துக்கு போனது யாரு? எப்படி கல்லறிஞ்சு கைலாயம் போனானா? ஆமா. அப்படியா? ஆமா. கல்லறிஞ்சாரா கைலாயம் போக முடியுமா? இருக்கு. அதி வச்ச கல்லறிஞ்சவங்க கூட்டத்தை விட்டுட்டு எங்க ஓடுமா கேட்க போவாங்க. கல்ல எரிந்ததுனால கைலாயத்துக்கு போனது யாரு? சரி நான் கேக்குறேன், கைலாயம்ன்றது சிவன் இருக்கக்கூடிய இடம்தானே. இன்னைக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டாண்டு காலம் அழுது ஒரு மாண்டா திரும்பி கொண்டு வருவோம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, முடி சார்ந்த மன்னராக இருந்தாலும் பிடி சாம்பல் நட்டமா? பிடி சாம்பல் என்ன? நம்ம ஒரு மட்டை போடுறோம்ல, அந்த சாம்பல் எடுத்துக்கிட்டாலே சிவபெருமானுக்கு உகந்தது தானே. ஆமா, பிடி சாம்பலோட இன்னைக்கு எத்தனையோ பாருங்க. அதாவது முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மனிதன் பிறப்புன்னு ஒரு இருந்தா இறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனிதன் இறந்துட்டாங்கனாலே அவங்கள புதைப்பாங்க, எரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க எத்தனை இயந்திரமா வந்துருச்சான். இயந்திரம் அப்படின்னு போட்டோடனே அப்படியே பிடி சாம்பலோட வெளியில வந்து மின்சார இயந்திரம் பொசுக்கி போதா? என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் செத்த மனிதன் புதைக்கணும் இல்ல எரிக்கணும். நான் கேட்கிறேன், செத்தவன் சிவனோட பதவி அடையலாம், செத்தாலும் சிவனோட பதவி அடையலாம், இல்ல போக இருக்கலாம். ஆனா செத்தாலும் மேல போய் ஆகணும். ஆனா இந்த உலகத்துல மனித உயிரோட சொர்க்கத்துக்கு போக முடியுமா? மனித உயிரோட சொர்க்கத்துக்கு போக முடியுமா? முடியாது. மனிதன் உயிரோட போயிருக்காரா சொர்க்கத்துக்கா? சொர்க்கத்துக்கு போக முடியுமா? முடியாது கேட்கிறேன். சொர்க்கத்துக்கு மனுஷன் எப்படி உயிரோட சொர்க்கத்துக்கு போக முடியும்? போயிருக்காரு. யார் போன? நீ கல்லறிஞ்சு தானே கைலாயம் போன கேட்ட. நான் உயிரோடவே சொர்க்கத்துக்கு போனேன். அப்ப நாங்க எதை பேசினாலும் நீங்க பேசுவீங்க. பின்னால வந்துட்டே இருப்பேன். சரி வாங்க, கல்ல எரிஞ்சு கைலாயத்துக்கு போனது யார்? பேசுவா. இப்ப ஒன்னருக்கு தனிப்பட்ட பொருள் இருக்கும். கூடாத்த மொத்தம் 63 நாயன்மார்கள், 1 2 கிடையாது. 63 நாயன்மார்கள்ல ஆரம்பத்துல திருச்சங்கமங்கைன்னு ஒரு ஊர். இந்த திருச்சங்கமங்கைன்ற ஊர்ல பிறந்தவர் தான் மிகப்பெரிய ஒரு நாயனார். இந்த நாயனார் ஆரம்ப காலகட்டத்தில் சைவ சமயத்தில் இருந்து சிவனடிகளை பின்பற்றி சிவனுடைய மந்திரத்தை உபதேசம் வந்த ஆளு. இப்ப இங்க இருக்காரு. இருக்கிற வரைக்கும் இவருக்கு ஒரு சிந்தனை, சிவனுடைய மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம். மற்ற மதங்கள்ல என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட இவர் சிவனுடைய மந்திரமாகப்பட்ட சைவ மதத்தை விட்டுட்டு மாட்டு மதமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சாக்கிய மதத்தை தள்ளி போயிடுறார். அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கான்னு பாக்குறதுக்காக இங்க இருந்து அங்க போனார்ல, ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிறார், ஒன்னொன்னா கத்துக்கிறார். ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னால இறுதியாக அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னதான் இருந்தாலும் நம்முடைய மதத்தில் சொல்லப்பட்ட கருத்து அத்தனை பொக்கிஷங்கள் அப்படின்னு அங்க போன பின்னால சிவனுடைய நிலம் பொருது வந்தா சும்மா இருக்கணும்ல. வழியில போறாரு, சாக்கிய மதத்தை தழுவிய நாயனா போறாரு. போற வழியில ஒரு சிவலிங்கம் கேப்பாரட்டு கிடந்துச்சான். ஆகா, எம்பெருமானுடைய சில சிவலிங்கம் கேப்பாரட்டு கிடக்க ஒரு பூஜை பண்றது கூட, ஒரு பூ எடுத்து வைக்க கூட நாதியிலேயே பார்த்தாரு. சுத்தி முத்தி எங்கேயும் பூ இல்ல. அப்பதான் பார்த்தாரு, பக்கத்துல ஒரு கல்லு கிடந்துச்சான். இந்த கல்லை எடுத்தவர் என்ன பண்ணுமா, சிவலிங்கத்தை பொறி வச்சு மேல எரிஞ்சாராம். ஏன்? இந்த உலகத்தில் அனைத்து இடத்திலையும் பரமாத்மா இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்காருல்ல சிவன். அப்ப கல்லுக்குள்ளேயும் சிவன் இருக்கிறார். இந்த கல்ல பூவா ஏத்துக்குவான்னு நினைச்சு கல்ல சிவலிங்கத்தை மேல விட்டு எரிய பக்கத்துல போனாலும் பார்த்தாலாம். என்னதே ஒரு பற்றா இருந்தாலும் அடுத்த மதத்துக்கு வந்து மாறின பின்னால அந்த சிவலிங்கத்தை மேல கல்ல விட்டு எரியாடையா இருக்கக்கூடிய மதத்துக்கு உண்மையா இருக்காரு மத்தால நினைச்சாங்க. ஆனா சிவனை கும்பிடுறதுக்காக கல்லறிஞ்சா அவன் தெரியல. இப்ப இருந்தாச்சு, நாளைக்கு போறாரு, சாப்பிடுறாரு. சாப்பிடுறதுக்கு முன்னால எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஒரு கல்ல சிவலிங்க திருமணியில போட்டு வருவாராம், பூவா நினைச்சு. அப்புறம் சாப்பிடுவாராம். எப்பப்பெல்லாம் சாப்பிட மறக்கிறாரோ அன்னைக்கு விரைந்து வாயில போட்டுக்கிட்டு, சிவசிவா தெரியாம பண்ணிட்டேன், உன்னை நினைக்காம சாப்பிடலாமா அப்படின்னு சாப்பாட்டை விட்டுட்டு நேர சிவலிங்கத்து மேல ஒரு கற்களை விட்டு எரிஞ்சுட்டே போவாராம். பார்த்தார் பரமசிவன், இந்த உலகத்துல இப்படிப்பட்ட அன்பா, இவ்வளவு பெரிய பக்தி, மாட்டு மதத்தில் இருந்தாலும் இதை நினைச்சு கும்புறானே, இவனுடைய பக்திக்கு இறக்க காட்டு விதமாக நீனும் இன்றிருந்து ஒரு நாயனாராக ஆக்கப்படுவாய் சொன்னார். அன்னையிலிருந்து கல்ல எரிஞ்சு கைலாய பதவி அடைந்த பெருமைக்குரிய ஒரு நாயனார் யாரு கேட்டீங்கன்னா, 63 நாயன்மார்கள்ல சாக்கிய நாயனார் சொல்லக்கூடிய நாயனார் கல்லறிஞ்சு கைலாய போனார். நீ சொன்ன பதில் வடப்புறம் பத்திரகாளி கொல்லக்கூடியா இருக்கிறது சத்திரமான உண்மைதான். வள்ளியர் மும்ப நாயனிமா பாத்துக்க. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கல்ல எரிந்ததுனால கைலாயத்துக்கு போனது யாருன்னு ஒரு 63 நல்லா சிறப்பா பேசுறீங்க. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. பேசுறத பேசுறோம் வேலையே பேசுவோமே. அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சு பாருங்க. மனிதன் வந்து உயிரோட சொர்க்கத்துக்கு போயிருக்கான் அப்படின்னீங்க. அது எங்க அப்படின்னா, உயிரோட சொர்க்கத்துக்கு போனது யாருன்னா சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 4 பேர் போன பாதையில போகணுவாங்க. யாரு? அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சொல்லுவாங்கல்ல. ஆக பாருங்க, அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இதுல மாணிக்க வாசகர் ஒரு வாசகமா இருந்தாலும்
அப்படின்றதை இயற்றியது யார்? அந்த நூலை இயற்றியது யாரு? மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் பிறந்தது எங்கன்னா நம்ம திருவாதூர்னு சொல்லுவாங்க. மேலூர்ல பாண்டிய நாட்டுல மேலூர் என்ற ஊர்ல பக்கத்துல திருவாதூர்ல மாணிக்க வாசகர் பிறந்தது. அவர் வந்து ஒரு பிராமணர் வீட்டுக்குள்ள. இவர் என்ன செய்றாரு? இப்ப சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேதம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, அப்படின்னா அறிவாளிகள் பிறந்த நாடுன்னு வாங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த பாண்டிய நாட்டிலே வரகுண பாண்டியன்னு சொல்லுவாங்க. வரகுண பாண்டியன் மன்னன், பாண்டிய மன்னன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த மாணிக்க வாசகரை மந்திரியாக சிறு வயதிலே மந்திரியாக சேர்த்துக்கிறாரு. அப்படி சேர்த்துக்கிற பொழுது இந்த மாணிக்க வாசகத்தை நிறைய பொன்பொருளை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொல்றாரு. ஆமா, பரி வாங்கிட்டு வர. பரி என்றால் குதிரை. குதிரை வாங்க சொல்றாரு. பரிவேட்டை ஆடுறதுக்காக குதிரை வாங்க சொல்றாரு. மாணிக்க வாசகரை அனுப்புறாரு. மாணிக்க வாசகர் எங்க வராரு? இதே மாவட்டம் தான் நினைக்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டம் தான் நினைக்கிறேன். திருப்பெருந்துறைன்னு வாங்கல, திருப்பெருந்துறை மேலே இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஆக திருப்பெருந்துறை இங்க வர்றாரு. அந்த ஆவடையார் கோயில கட்டுறது யாரு? மாணிக்க வாசகர். குதிரை வாங்க வரும்பொழுதுயா அவர் கொடுத்த பணம் பொன்பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கியா அந்த திரு ஆவடையார் கோவில வந்து கட்டுறது யாருன்னா மாணிக்க வாசகர். இப்படி வரும்பொழுது கோவிலை கட்டிடுறாரு. சிவபெருமான் பாக்குறாரு. கோவிலை கட்டி கொடுத்த சந்தோஷத்துல உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்போது, நான் வந்து குதிரை வாங்குவதற்காக வந்திருக்கேன். நான் சுருக்கமா சொல்றேன், அது பெரிய கதை. குதிரை வாங்குவதற்காக வந்திருக்கேன். எங்க மண்ணை வந்து குதிரை கேட்டுக்காரு எங்க அமைச்சர் அப்படின்னோடனே, சரி வாப்பான்னு கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு? மங்கலம் என்ற ஊர்ல 700 குதிரை வேணும்னு மாணிக்க வாசகர் கேட்கிறாரு. 700 குதிரை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? பரி என்றால் குதிரை. பரிய கொடுக்கறதுக்கு பதில ஒரு 700 நிறைய பரியா மாத்தி கொடுத்து விட்டாரு. யாரு? சிவபெருமான் ஆகப்பட்டவர். நிறைய மாத்தி கொடுத்து விட்டாரு. அதாவது நிறையெல்லாம் பரியா மாத்தி கொடுத்து விட்டாரு. அது 700 குதிரை கேட்டதுனாலதான் 700 மங்கலம்னு ஒரு பேரு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. 700 மங்கலம் பாருங்களே. அப்ப மாணிக்க வாசகர் என்ன செய்யறாரு? 700 பரியை வாங்கிட்டு நிறையெல்லாம் பரியாகி கொடுத்துறாருல, அந்த குதிரையை எல்லாம் கொண்டுட்டு வந்துடுறாரு நம்ம பாண்டிய நாடு மதுரையா பகுதிக்கு. மதுரையா பகுதி வந்த உடனே அமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு. பாண்டிய மன்னன் கொடுத்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நம்ம நம்ம புள்ள வந்து நம்மளுக்காக கேட்ட உடனே 700 குதிரையை வாங்கிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவர் என்ன செய்யறாரு? இந்த குதிரையெல்லாம் குளிப்பாட்டுறாரு. அப்படி குளிக்க வைக்கும்போது இந்த குதிரையாகப்பட்டது என்ன செய்யறது? அப்படி தட்டி 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 போகும் பொழுது குதிரையாகப்பட்டது தட்டி தட்டி போனதுனால அது நிறைய மாறிடுது. தட்டி தட்டி போனதுனால நிறைய மாறலாம். தத்த நெறின்னு ஒரு பேரு. எதுனா மதுரை பக்கத்துல தத்த நெறின்னு ஒரு ஏரியா தெரு இருக்காங்க மதுரை பக்கத்துல. பாருங்களேன், மதுரை மாவட்டத்துல தத்த நெறின்னு ஒரு பேர் வர. அதே போல இந்த நரியெல்லாம் மேட்டில நின்றதுனால நரிமேடு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அப்ப பாருங்களே, பார்த்தாரு யாரு? அமைச்சர் பாண்டிய மன்னன் பாக்கிறார். வரகுண பாண்டியன் இவர் என்ன செய்யறாரு? ரொம்ப கோவப்பட்டு மாணிக்க வாசகர் மீது கோவப்பட்டு என்ன செய்யறாரு? நான் உடைய குதிரை தானே வாங்கிட்டு வச்சேன்னு, பரிய வாங்கிட்டு வர சொன்னா நீ நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்க வாசகரை ஒரு சிறைக்குள்ள அடைச்சு கொடுமைப்படுத்துறாரு. அப்ப இந்த சிவபெருமான் ஆகப்பட்டவரு தில்லையிலே சோழவள நாட்டுல இருந்து வந்துடுறாரு. எங்க? மதுரை பகுதிக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அப்ப ஒரு பாட்டி வந்து மந்தி கிழமை வந்து புட்டை வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்பொழுது வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வரன்றாங்க. ஏன் அப்படி ஆண்மகன் வீட்டுக்கு ஒரு ஆள் வரல, ஆண் வாரிசு வரலன்னா கொண்டு முடிவேன்னு அவர் மிரட்டுறாரு. யாரு? அந்த மண்ணே. அப்படி மிரட்டுகின்ற பொழுது இவர் இந்த மந்தி கிழவி என்ன செய்யறாங்க? நம்மளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே, நம்மளையும் கொண்டு விடுவாங்களோன்னு நம்ம பயந்துகிட்டு புட்டை வச்சு வைக்கும் போது சிவபெருமானே வந்து என்ன செய்யறாரு? புட்டெல்லாம் உடைச்சு விட்டு அவருடைய வேலையை காமிக்கிறாரு. ஏதாவது உனக்கு நானே பிள்ளையா இருந்து அந்த வரக்கூடிய வெள்ளம் பெருக்கு வருது, அதுக்குள்ள நான் அணைய போட்டு அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அணைச்சுக்கிட்டு இருக்காரு. இது போக என்ன அப்படின்னா, இந்த மாணிக்க வாசகரை வந்து சிறைக்குள்ள அடைச்ச விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? அந்த சிவபெருமானுக்கு. மாணிக்க வாசகரை காப்பாத்துறதுக்காக தான் அங்க இருந்து இங்க வர்றாரு பாண்டிய நாட்டுக்கு. அப்படி வருகின்ற பொழுது இவர் வேகமா என்ன செய்யறாரு? பாண்டிய மண்ணை பக்கத்துல அமைச்சர் பக்கத்துல சிவபெருமான் ஆகட்டும் 2 ஆட்டம் ஆடி இருக்காரு. 2 ஆட்டம் ஆடும் பொழுது இவர் என்ன செய்யறாரு? 7 இடத்துல வந்துகிட்டு எனக்கு ஆட்டம் காமிச்சிரியா, ஒரு என்ன பண்றீ அப்படின்னு கையில ஒரு பிரம்பு எடுத்து அடிச்சிருக்காரு. யார் மேல? சிவபெருமான் மேலே. பிரம்பை எடுத்து அடிச்சதுனாலதான் அரசர் அடிச்ச அடி அரசரடின்னு ஒரு பேர் வர காரணம். மதுரை பக்கத்துல அரசரடின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த தெரு பேரு இருக்கு, அரசரடின்னு ஒரு ஏரியா. பாருங்களே, அப்ப அரசர் அடிச்சதுனால அரசரடி பார்த்தாரு. இவர் உடனே சிவபெருமானாக போய் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே இவர் என்ன செய்யறாரு? மண்ணே, சிவபெருமானே உங்களையா நான் அடிச்சுக்கிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னோடனே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இவர் என்ன செய்யறாரு? அந்த சிறைக்குள்ள இருந்த மாணிக்க வாசகரை காப்பாத்தினாரு. காப்பாத்தி கொண்டுட்டு வந்து, ஏப்பா நீ ஏன் பிள்ளைப்பா, உனக்கு என்னப்பா வேணும், உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு, நான் உயிரோட சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னது யாரு? மாணிக்க வாசகர். உயிரோட சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? பிரம்மச்சாரி யாரும் போக முடியுமா? போக முடியாது. நீ என்ன செய்யற அப்படின்னா, அதாவது
ஒரு ஆண்மானோட போய் ஒரு பெண்மானோட நீ மானா மாறு, ஆண்மானா உருவம் மாறி ஒரு பெண்மானோட புணர்ச்சியில ஈடுபட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவர் மாணிக்கவாசகர் என்ன செய்யறாரு, ஒரு ஆண்மானாக உருவம் எடுத்து பெண்மானாவோட உறவு கொள்றாரு. புணர்ச்சியில இருந்து வரும் பொழுது மாணிக்க வாசகா மாணிக்க வாசகா மாணிக்க வாசகா அப்படின்றதுக்காக தான் மாணிக்க வாசகா மாணிக்க வாசகான்னு வந்ததெல்லாம் ஒரு பேர் மாணிக்க வாசகன் ஒரு பேரே வந்தது. அப்ப பாருங்களே கூப்பிடுறாரு. அவர் வந்து புணர்ச்சியில ஈடுபட்டு வந்த உடனே உயிரோட சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னியப்பா அப்படின்ட்டு அன்னைக்கு தில்லையிலே சோழவள நாட்டுல உயிரோட சொர்க்கத்துக்கு அனுப்புனது யாருன்னா மாணிக்க வாசகர். நீங்க கேட்டதுக்குரிய காரணம் ஏது தெரியல, மாணிக்க வாசகா அப்படின்னு அழைக்கிறார். இன்னைக்கு ஒப்பற்ற பெருமையை சொல்லக்கூடிய ஒரு மீது ஒரு மனிதனுக்கே திருவிழா இருக்கக்கூடிய பெருங்கொண்ட விஷயம், தெய்வத்துக்கு திருவிழா எடுக்கலாம். ஆனா மனிதனுக்கு தெய்வமாக நினைச்சு இன்னைக்கு விடக்கூடிய பெருந்திருவிழாக இன்னைக்கு ஆவுடையார் நடைபெறுதுன்னா அது மாணிக்க வாசகர் சேர்த்து வந்த புண்ணியம், ஒப்பற்ற பெருமை, ஏகப்பட்ட சிறப்பு நிறைய இருக்கா. புதுக்கோட்டைன்றாங்கல்ல, இந்த புதுக்கோட்டைக்குன்னு ஒரு பெருமை நிறைய இருக்கு. இது புதுக்கோட்டை மாவட்டம் தானே. இந்த புதுக்கோட்டையின் பெயர் வர காரணம் என்ன, ரகுநாத நாயன் சொல்லுவாங்க. இந்த ரகுநாத நாயன் வந்து அதாவது பழைய கோட்டையில வந்து புதிதாக அவர் வந்து வடிவமைச்சதுனாலதான் புதுக்கோட்டைன்னு ஒரு பேர் வர காரணம். இப்படிலாம் காரணம் இருக்கு. அதே போல திருமையம், திருமையம் அப்படின்றது முதல் வந்து திருமை, இப்பதான் திருமையம், அப்ப வந்து மெய்யம் அப்படின்வாங்க. இந்த திருமையம் அப்படின்னால மெய் என்றால் உண்மை. ஆமா, உண்மையான ஒரு இடத்தை கொண்டு வர்றதுனாலதான் திருமையம் அப்படின்ற ஒரு பேர்லாம் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட பெருமை. அந்த கோட்டையை கட்டினவர் நம்ம அந்த சேர்வனோட எக்கச்சக்க பெருமை. அப்ப உன்னோட கட்டி பெருமை இருந்திருக்க, அவங்க எல்லாம் கட்டி காத்திருக்காரு. நம்ம இருக்கிறத அழிக்காம பார்த்துக்கிட்டா போதும். அப்படிப்பட்ட பெருமையை சிறப்பை கொடுத்துள்ள புண்ணியவான் நாடு. எனவே 2 வீட்டுக்கு வரத்துக்கு ஜாடிக்கு உரலுக்கு 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 பெண்களுக்கு பருவம், ஆண்களுக்கு மொத்தம் 7 இருக்குமா? பெண்களுக்கு 7 இருக்கு. 7 பருவம். பேதை பெருமை மங்கை மறதி அறிவத்திலேயே பேரவிட ஆண்களுக்கு. ஆண்களுக்கு பாடல் மீதி மரவன் திரைகள் காலை வரை முதல்வர் சொல்லக்கூடிய 7 வகை பருவம் ஆண்களுக்கு கொண்டாடுறாரு. நீங்க நினைச்சிருக்காரு, நான் அறிந்திருப்பதோ 7 வகை பருவத்துல 3வது மங்கை பருவம். மங்கை பருவம் அப்பேற்பட்ட பெண்ணு பெருமையான பருவம் மங்கை. ஏன்னா ஒரு குழந்தை கிழந்தது உன்னை போல குமரியா தானே. மூஞ்சி அங்கிட்டு மாறுது எதுக்குமா? ஒரு பாட்டை போடுவான். குழந்தை எழுவது பாலுக்கு, குமரி பெண் அழுவது எதுக்கு? நல்ல ஒரு ஆண் துணைக்கு. அப்படிப்பட்ட பெருமை உனக்கு சொல்ல கேட்டுக்க. பருவம் என்பது சித்திரமாகும். உண்மைதான். பாதுகாப்பது ரொம்ப பத்திரமாகுங்க. வருவது ஒரு முறை, அது சாஸ்திரப்படி. ரொம்ப உபத்திரியப்படினாரு. உபத்திரியத்துக்கு போகவே கூடாது. அந்த உபத்திரியம் இருக்கு யாருடைய அருளாசி வேணும். அப்ப நீங்க முருகனை வந்து மாப்பிள்ளைங்க. அது உண்மைதான். பார்த்தது மாப்பிள்ளை முடியுது. அது வார்த்தை சொல்லி கேட்டுக்கங்க. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை வார்த்தை சொல்றேன். பெருமைக்குரிய மாப்பிள்ளை உயர்பட்ட குற்றம் பிள்ளை. வேலனுக்கு மல்லிக்கு தான் கல்யாணம். ஆனா வண்டியில் உள்ள மொழி மறந்தா பார்த்தாலும் வேலனுக்கு மல்லிக்கு தான் கல்யாணம். வண்டியில் உள்ள மொழி மறந்தா பார்த்தாலும் ஆனா உலகம் வரமா ஒரு நாளைக்கு மறந்து வந்தா பருவமா. சுந்தரம் என்பார் கொடுத்த முக்கியமா கொண்டோன்ற வேண்டியனா வட்டவனா சிந்தனைகள் நின்றவனா முருகனாக நம்ம வண்டி கேட்ட புருஷனாக முருகே
எதிரிகளை வேறெடுத்தவள் இரக்கமுள்ள கொண்டவன் அப்படிப்பட்ட முருகனாக ரொம்ப ரொம்ப சின்னவனா முருக சின்ன சின்ன சிங்காரே, அது பகருவித்த இந்த ஒளிமல்ல இங்க வா. ஒரு தடவைச்சுக்க. இங்க மட்டும் பாரு. என்னம்மா? மாப்பிள முருகன்றீங்க. முருகன் யார் தெரியுமா? முருகனை கட்டிக்க நல்லதை வாழ்த்துங்க. ஏன் பாத்துப்பா? சொல்லுடா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஓரமா போய் விஷயத்தை பேசுவோம். ஏத்துக்க அவனை வேணாம்ன்றா? மாப்பிள முருகன் கட்டிக்க. அதனால சரி. எப்பொழுதுமே முருகபெருமான கடவுளா நினைச்சு நான் கனவுல ஒருபோது கடவுளை ஆக்கள் தானே பாடு வருது. வேண்டாம் உங்க தொழில கல்யாணம் பண்ற வேலை. கலெக்டர் உத்தியா ஆமா நீங்க பெரிய கவர்னர் பேட்டி. ஆமா ஒரு பெரிய மோடி பேரு ஆமா நீங்க அப்படிதான் அதெல்லாம் சொல்லாதீங்க. மாம்பழ கல்யாணத்துக்கு கொய்யா பழம் ஊத்தியாங்க. ஆமா ஒட்டகத்தோட ஒட்டிக்கிட்டு பாருங்க குழலு கம்பருக்கு கரிகாவோட ஆத்தா. மங்கியார் கட்சிக்கு மங்கள மாட்டிய போலந்துக்கு புட்டு குத்திய பேசாத. ஒளிப்பா நல்லா இருக்குன்னு நீ பூதி கத்திரியா ஆனா சின்ன பையன். நீ பாத்து நான் போட்டு கொடுக்குறாரியா யார் சொல்லிக்கிட்டு என்னையா தொழில் இது யாரு மாட்டு கருத்து தான் ஒழுங்கா பேசு. தொழிலே கேவலமா பேசாத. ஓயா தெரியும் நீ பார்த்து பத்திரமா பேசு. எல்லாம் பார்த்துப்பா சொல்லு. யாருங்க என் வாழ்க்கையில யாராவது குறுக்கிட்டீங்க குறுக்கெலும்ப காய் பண்ணி விடுவேன் சாத்தனி அழகா வந்து மாப்பிள்ளை வந்துருக்கணும். தப்பிச்சுட்ட. குட்டி கூட்டி 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 என்னத்த? கூட்டி கழுப்புங்க கூட்டிட்டு போறியா கூட்டி போட போட கூட்டி அது போறியா கூட்டி 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 கூட போடுங்க கூட்டி இல்லையோ கூட்டி கூட போட கூட்டி அது போறியா ஓடல வந்து ஓடல நாளை சொன்னா எனக்கு நான் அப்படியே அந்த முருகப் பெருமான் இரண்டு பேரும் திரண்டு போய் சமைக்க நாள் அல்ல. இது தொழிற்பான குடும்பம் இல்ல. இது சப்தலால எத்தை மேல வருது. ஒரு திருமணத்துக்கு எங்கேதான் கத்தவர்கள் அந்த வழியாக நீங்க போனது ரோகன் முருகா 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 ஓ முருகா நீங்க சீக்கிரம் வாங்க முருகா நீங்க எப்ப வருவீங்க நீங்க எப்படி வருவீங்க நீங்க எப்படியா வருவீங்க நான் ஏன் வேணாம் வேணாம்னு சொன்னேன் ஆமா நான் பாட்டு பாடுற வேண்டியதே நான் பாட்டு முருகா நீங்க சீக்கிரமே வாங்க முருகா ரெடியா நிக்கிறாங்க. ஆமா முருகா உங்களை ஏன் வேணாம் வேணாம்னு சொன்னேன் ஒரு பெண்ணு வேணாம் வேணாம்னு சொல்ல 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 வேணும் எனக்கு பேர் வேணும் ஆமா இப்பொழுதே முருகபெருமான் சீக்கிரமே முருகபெருமான் வரணும் சீக்கிரமே வந்து ஆற்ற வேண்டும் வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோகரா. சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. அரோகரா.